ரீட்டா கிளிக்கு தொல்லை கொடுக்கறதுல கோரிக்காகத்துக்கு தனி சந்தோஷம். அதனால அடிக்கடி அது ரீட்டா கிளிக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் உணவு தேட போன ரீட்டா கிளிக்கு ஒரு கொய்யாப்பழம் கிடைச்சது. ரீட்டா கிளி அந்த கொய்யாப்பழத்தை எடுத்துக்கிட்டு தன்னோட கூட்டுக்கு திரும்பி வந்துச்சு. ரொம்பவும் கஷ்டப்பட்டு இந்த பழத்தை எடுத்துக்கிட்டு வந்தேன். வர வர நம்ம காட்டுல பழம் கிடைக்கிறது ரொம்பவும் அபூர்வமா இருக்கு. நதியில போய் தண்ணி குடிச்சிட்டு வந்து இந்த பழத்தை சாப்பிடுவோம். இப்படி நினைச்ச ரீட்டா கிளி அந்த பழத்தை கூட்டுல வச்சுட்டு தண்ணீர் குடிக்கிறதுக்காக நதிக்கரையை நோக்கி பறந்து போச்சு. இதையெல்லாம் ஒரு மரத்துல உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்த கோரிக்காக உடனே ரீட்டா கிளியோட கூட்டுக்கிட்ட வந்துச்சு. நம்ம காட்டுல எவ்வளவுதான் உணவு பஞ்சம் வந்தாலும் இந்த ரீட்டா கிளிக்கு மட்டும் எப்படிதான் பழங்கள் கிடைக்குதுன்னு தெரியல. இந்த கிளியோட நாக்கு தினமும் பழம் கேக்குதா? ஏய் ரீட்டா, இன்னைக்கு இந்த பழத்தை நீ சாப்பிட முடியாது, நான் தான் சாப்பிட போறேன். இப்படி சொன்ன கோரிக்காகவும் பிறகு அந்த கொய்யாப்பழத்தை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. அந்த பழத்தை எடுத்துக்கிட்டு போன கோரிக்காகவும் ஒரு மரத்துக்கடியில உட்காந்து அந்த கொய்யாப்பழத்தை பொறுமையா சாப்பிட ஆரம்பிச்சது. நதியில தண்ணீர் குடிச்சிட்டு தன்னோட கூட்டுக்கு திரும்பி வந்துகிட்டு இருந்த ரீட்டா கிளி ஒரு மரத்துக்கடியில கோரிக்காகவும் கொய்யாப்பழம் சாப்பிடறத பார்த்துட்டு அது கிட்டக்க போச்சு. கோரி, இந்த பழம் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? என்னோட கூட்டுல இருந்து எடுத்துக்கிட்டு வரலல்ல? என்ன ரீட்டா, என்ன பார்த்து இப்படி கேக்குற? நான் இந்த பழத்தை ரொம்ப தூரம் பறந்து போய் பக்கத்து காட்டுல இருந்து எடுத்துக்கிட்டு வரேன். வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சாப்பிடலாம்னு தான் நினைச்சேன். ரொம்ப பசிச்சதால இங்கேயே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். உடனே ரீட்டா கிளி தன்னோட கூட்டை நோக்கி பறந்து போச்சு. ரீட்டா கிளி தன்னோட கூட்டுக்கு போய் பார்த்தப்ப அங்க அது வச்சிட்டு போன கொய்யாப்பழம் இல்ல. அந்த திருட்டு கோரி தான் என்னோட பழத்தை எடுத்துக்கிட்டு போயிருக்கு. ஆனா நான் கேட்டதுக்கு நான் பக்கத்து காட்டுல இருந்து எடுத்துக்கிட்டு வந்தேன்னு பொய் வேற சொல்லுது. நான் விட மாட்டேன், இப்பவே போறேன். இந்த சமயத்துல கோரிக்காக அந்த கொய்யாப்பழத்தை சாப்பிட்டு முடிச்சிருந்தது. நம்ம சீக்கிரமா இங்க இருந்து வீட்டுக்கு போயாகணும். இல்லன்னா தன்னோட கூட்டுக்கு போன ரீட்டா பழம் அங்க இல்லன்னு தெரிஞ்ச உடனே இங்க வந்தாலும் வந்துரும். கோரிக்காக இப்படி சொல்லிவிட்டு இருக்கப்ப ரீட்டா கிளியும் அந்த இடத்துக்கு வந்துடுச்சு. ஏய் திருட்டுக்காகமே, எங்க ஓட பாக்குற? அங்கேயே நில்லு. இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன். என்னோட பழத்தை நீ திருடிக்கிட்டு வந்ததுக்கு உனக்கு தண்டனை கொடுத்தே தீருவேன். ரீட்டா கிளி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது கோரிக்காக அங்கிருந்து பறந்து போக ஆரம்பிச்சது. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு. இப்ப என்ன பண்றது? இந்த ரீட்டா கையில மாட்டினா நாம இன்னைக்கு சட்னி தான். இப்படி நினைச்சிட்டு வேகமா பறந்து போய்கிட்டு இருந்த கோரிக்காக ஒரு அடர்ந்த காடு வந்த உடனே அங்கிருந்த புயர் செடிகளுக்கு இடையில போய் மறைஞ்சுக்கிச்சு. இந்த கோரி எங்கேயோ போய் மறைஞ்சிடுச்சு. இன்னைக்கு வேணா நீ தப்பிச்சிருக்கலாம், ஆனா தினமும் தப்பிக்க முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் நீ என் கையில கண்டிப்பா மாட்டுவ. அன்னைக்கு இருக்கு உனக்கு கச்சேரி. இப்படி சொல்லிட்டு ரீட்டா கிளி கோரிக்காகத்தை ரொம்ப நேரமா அந்த பக்கம் தேடி பார்த்துச்சு. ஆனா கோரிக்காகம் கிடைக்கல. அதனால களைச்சு போன ரீட்டா கிளி பிறகு தன்னோட வீட்டுக்கு பறந்து போயிடுச்சு. பிறகு சாயங்காலமா அந்த புதர் செடியை விட்டு வெளியே வந்த கோரிக்காகம் தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. கோரி, எனக்கு இன்னைக்கு தானியங்கள் தான் கிடைச்சது. இத நாம 2 பேரும் ஆளுக்கு பாதியா சாப்பிடுவோம். கழுச்சி, காஞ்சி போன தானியங்களை யார் சாப்பிடுவா? நான் இன்னைக்கு ரீட்டா கிட்ட இருந்து கொய்யா பழத்தை திருடி சாப்பிட்டேன். சூப்பரா இருந்தது, வயிறும் நிரம்பிடுச்சு. கோரி, ரீட்டா உன்ன மத்தியானத்துல இருந்து தேடிக்கிட்டு இருக்கு. அது கையில மாட்டின உன்னோட கதை முடிஞ்சிரும். கழுச்சி, இந்த கோரி இது வரைக்கும் யார்கிட்டையும் மாட்டினதில்ல, இதுக்கப்புறம் மாட்ட போறதும் இல்ல. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் கோரிக்காகத்துக்கு சாப்பிட பழங்கள் எங்கேயும் கிடைக்கவே இல்ல. இதனால பழத்தை தேடி பறந்து போன கோரிக்காகும் இப்ப பக்கத்து காட்டுக்கே போய் சேர்ந்துருச்சு. பக்கத்து காட்டுல ஒரு பெரிய காய்கறி தோட்டம் இருந்துச்சு. அந்த தோட்டத்துல விதவிதமான காய்கறிகள் நிறைய இருந்துச்சு. இந்த தோட்டத்துல நிறைய காய்கறிகள் இருக்கு. அதுவும் இல்லாம காவலுக்கு யாரும் இல்ல. முதல்ல வயிறு நிறைய தக்காளி பழங்களை சாப்பிடுவோம், மத்தது எல்லாத்தையும் அப்புறம் பாத்துக்கலாம். இப்படி நினைச்ச கோரி அந்த காய்கறி தோட்டத்துக்கு போய் அந்த செடியில விளைஞ்சிருந்த தக்காளி பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சது. கோரிக்காவும் தக்காளிய சாப்பிட ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல எல்லாம் அந்த தோட்டத்தோட காவலாளி ஆந்தை அங்க வந்துச்சு. அந்த ஆந்தரமும் புத்திசாலி. அதனால மெதுவா கோரிக்காகத்துக்கு பின்னால வந்து தக்காளி பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருந்த கோரிக்காகத்தை தன்னோட அக்கையால பிடிச்சுக்கிச்சு. பிடிச்சிட்டேன், திருடனை பிடிச்சிட்டேன். தினமும் இந்த தோட்டத்துல காய்கறிகள் காணாம போனதுக்கு காரணமா இருந்த திருடனை பிடிச்சிட்டேன். இப்படி சொன்ன அந்த ஆந்தை பிறகு கோரிக்காகத்தை அங்கிருந்து ஒரு மரத்துல கட்டி போட்டுடுச்சு. அந்த சகோதரரே, என்னை விட்டுடு. நான் முதலா இந்த தோட்டத்துக்கு இன்னைக்கு தான் வந்திருக்கேன். ஆனா நீ என்னடான்னா உன் தோட்டத்துல திருட்டு போன காய்கறிகள் எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்ற. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு.
தயவு செய்து என்ன அவுத்து விடு. முடியாது. தினமும் காய்கறிகளை வந்து திருடிக்கிட்டு போற திருடனை உன்னால பிடிக்க முடியலையான்னு என்னோட ஓனர் கழுகக்கா என்ன கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு உன்னை பிடிச்சு கொடுத்தாதான் என் மேல உள்ள கெட்ட பேர் நீங்கும். எங்க அக்கா அடிக்கிற அடியில உன் உடம்பு வீங்க போகுது. நான் இப்பவே போய் எங்க ஓனரை அழைச்சுக்கிட்டு வந்துடுறேன். இப்படி சொன்ன அந்த ஆந்தை தன்னோட ஓனரை கூப்பிடறதுக்காக அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. மரத்துல கட்டி கிடந்த கோரிக்காகவும் இப்ப தான் செஞ்ச தவறு நினைச்சு கண்ணீர் விட ஆரம்பிச்சது. என்ன காப்பாத்துங்க, என்ன யாராவது காப்பாத்துங்க. இந்த சமயத்துல உணவு தேடி பறந்து வந்த சோனா குருவிக்கும் ரீட்டா கிளிக்கும் எந்த உணவும் கிடைக்காதால அவங்களும் இப்ப பக்கத்து காட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. இப்படி வந்து சேர்ந்தவங்க காய்கறி தோட்டத்துல இருந்த ஒரு மரத்துல கட்டி கிடந்த கோரிக்காகத்தை பார்த்துட்டு அது கிட்டக்க போனாங்க. கோரி அக்கா, நீங்களா? உங்களை யார் இங்க கட்டி போட்டது? சோனா, என்ன காப்பாத்து சோனா. இல்லன்னா இந்த தோட்டத்தோட ஓனர் கழுகும் காவலாளி ஆந்தையும் சேர்ந்து என்ன அடி பின்னி எடுத்துருவாங்க. சோனா, இந்த கோரிக்கு அடுத்தவங்க பொருளை திருடி திங்கிறதே பழக்கம். அதே பழக்கத்துல பக்கத்து காட்டுல வந்து திருடி தின்னு இருக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்தவங்க தோட்டத்துல போய் திருடி தின்னா தோட்டத்துக்கு சொந்தக்காரங்க சும்மா விட்டுடுவாங்களா? இப்படிதான் புடிச்சு மரத்துல கட்டி வச்சு அடி அடின்னு அடிப்பாங்க. ரீட்டா, என்ன மன்னிச்சிடு. நான் உங்ககிட்ட இருந்து பழத்தை திருடிக்கிட்டு போனதெல்லாம் தப்புதான். இதுக்கப்புறம் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். இந்த ஒரே ஒரு தடவை அந்த கழுகு கிட்ட இருந்தும் ஆந்தை கிட்ட இருந்தும் என்ன காப்பாத்திடு. கோரிக்காக இப்படி அழுதுகிட்டு சோனா குருவிக்கிட்டையும் ரீட்டா கிளிக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுச்சு. ரீட்டா, கோரி அக்காவை பார்க்க பாவமா இருக்கு. இந்த ஒரு தடவை அவங்கள மன்னிச்சிடுவோம். ஆந்தையும் கழுகாக்காவும் வந்தாங்கன்னா கோரி அக்காவை அப்புறம் யாராலையும் காப்பாத்த முடியாது. கழுகக்கா, இவ்வளவு நாளா நம்ம தோட்டத்துல திருடிக்கிட்டு இருந்த திருடனை கையும் களவுமா பிடிச்சிட்டேன். மரத்துல கட்டி போட்டிருக்கேன். சீக்கிரமா வாங்க போவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க பாருங்க, உங்கள நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது ரொம்ப தப்பு. உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மியாவ். இது மட்டும் பத்தாது, கீழே இருக்கிற ஹைப் பட்டனை பிரஸ் பண்ணி எங்களை இன்னும் உற்சாகப்படுத்துங்க. மியாவ். சோனா, நீ சொல்ற மாதிரி இப்ப அந்த கோரிக்காகத்தை காப்பாத்தினா அது நாளைக்கே வந்து என்னோட கூட்டுல உள்ள பழங்களை வந்து திருடிக்கிட்டு போகும். ஐயோ ரீட்டா, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. என்ன நம்பு ரீட்டா. உன்னோட கூடு இருக்கிற பக்கம் இனிமே நான் வரவே மாட்டேன். தயவு செய்து இந்த ஒரே ஒரு தடவை என் மேல நம்பிக்கை வச்சு என்ன காப்பாத்து. பிறகு சோனா குருவியும் ரீட்டா கிளியும் சேர்ந்து கோரிக்காகத்தை கட்டியிருந்த கயிறை அவுத்து விட்டாங்க. இப்படி கயிறு அவுத்த இவங்க கோரிக்காகத்தை கூப்பிட்டுக்கிட்டு தங்களுடைய காட்டை நோக்கி பறந்து போனாங்க. தப்பிச்சிட்டேன், நான் இன்னைக்கு தப்பிச்சிட்டேன். அந்த ஆந்தையும் கழுகும் மட்டும் வந்திருந்தாங்கன்னா அவங்க யார் யார் மேலேயோ வச்சிருந்த கோபத்தை எல்லாம் என் மேல காட்டியிருப்பாங்க. அதுல இருந்து என்ன காப்பாத்தின உங்களுக்கு ரொம்ப நன்றி. கோரி அக்கா, இப்பவாவது நீங்க செய்யறது எல்லாம் சரியா தப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பசிங்கிறது எல்லாருக்கும் தான் இருக்கு. ஆனா எல்லாருமே உங்களை மாதிரி திருடி திங்கிறது இல்ல. நீங்க செய்யறது ரொம்ப தப்பு. அடுத்தவங்க பொருள் மேல எப்பவும் ஆசைப்படாதீங்க. கோரி, நீ சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கட்டும். நீ சொன்னபடி நடந்து காட்டுவாங்கிற நம்பிக்கையில தான் இன்னைக்கு உன்னோட உயிரை காப்பாத்தி இருக்கோம். ரீட்டா, நான் கண்டிப்பா சொன்னபடி நடந்துப்பேன். நாளையில இருந்து காலையில நீங்க உணவு தேட போறப்ப உங்க கூடவே நானும் வந்துருவேன். கிடைக்கிறது காஞ்சி போன தானியங்களோ இல்ல பழமோ எதுவா இருந்தாலும் நான் சொந்தமா உழைச்சி சாப்பிட்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இதை கேட்டுட்டு சோனா குருவியும் ரீட்டா கிளியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. மறுநாள்ல இருந்து கோரிக்காக அது சொன்ன மாதிரியே காலையில சீக்கிரமா எழுந்திருச்சு சோனா குருவி கூடவும் ரீட்டா கிளி கூடவும் உணவு தேடுறதுக்காக பறந்து போச்சு. அடுத்தடுத்து வந்த நாட்கள்ல கோரிக்காக எந்த அவமானமும் இல்லாம மற்ற எல்லா பறவைகள் கூடவும் சரிசமமா பழக ஆரம்பிச்சது. நண்பர்களே, நம்ம நேர்மையா வாழ ஆரம்பிச்சிட்டாலே நமக்குள்ள ஒரு தனி தெம்பும் தைரியமும் வந்துரும். இந்த தெம்பையும் தைரியத்தையும் சத்தியத்தால மட்டுமே கொடுக்க முடியுமே தவிர எவ்வளவு பணம் கொடுத்தாலும் விலைக்கு வாங்க முடியாது. ஒரு நாள் ஜக்கு நதிக்கரையில உட்காந்து சிப்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அப்ப அங்க வந்த கொக்கு ஜக்கு சிப்ஸ் சாப்பிடறத பார்த்துட்டு இப்படி பேச ஆரம்பிச்சான். ஜக்கு ஜக்கு, எனக்கு கொஞ்சம் சிப்ஸ் கொடு. 2 சிப்ஸ் கொடு போதும், அதுக்கு மேல கேட்க மாட்டேன். முடியாது, இந்த சிப்ஸை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். இந்த சிப்ஸ் பாக்கெட் வாங்குறதுக்கு நான் எவ்வளவு தெரியுமா கஷ்டப்பட்டேன். நீ போய் உங்க அம்மா கிட்ட காசு வாங்கி அதுல சிப்ஸ் வாங்கி சாப்பிடு. எங்க அம்மா கிட்ட சிப்ஸ் வாங்க காசு கேட்டா கொடுக்க மாட்டாங்க, என்ன திட்டுவாங்க.
எங்க அம்மா கூட அப்படித்தான் திட்டுவாங்க. அதனால நான் ராக்கி அங்கிள் கிட்ட போய் எங்க அம்மா 10 ரூபாய் வாங்கிக்கிட்டு வர சொன்னாங்கன்னு சொன்னேன். அவரும் கொடுத்தாரு. அந்த பணத்துல தான் நான் சிப்ஸ் வாங்கி சாப்பிட்றேன். ஜக்கு செஞ்ச மாதிரி நாமளும் செய்யலாம், இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்கு. இப்படி நினைச்ச கொக்கு உடனே அங்கிருந்து தன்னோட வீட்டுக்கு பறந்து போனான். அம்மா அம்மா, ஜக்கு சிப்ஸ் வாங்கி சாப்பிடலாம். நானும் சிப்ஸ் வாங்கணும். 10 ரூபாய் பணம் கொடுங்க. கொக்கு, அம்மா சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன், வா சாப்பிடலாம். அம்மா, எனக்கு இப்ப பசி இல்ல, சாப்பாடு வேண்டாம். சாப்பாடு சாப்பிடறதுக்கு உனக்கு பசி இல்ல, ஆனா சிப்ஸ் சாப்பிட மட்டும் பசி இருக்கா? உனக்கு நான் பணம் கொடுக்க மாட்டேன், ஒழுங்கா வந்து சாப்பாட சாப்பிடு. அன்னைக்கு சாயங்காலம் ஆச்சு. பிறகு அன்னைக்கு சாயங்காலமா கொக்கு புல்புல் வீட்டுக்கு பறந்து போனான். ஆண்டி ஆண்டி, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, மாத்திரை வாங்க 10 ரூபாய் பணம் கேட்டாங்க. குக்கு, இந்த ஜுரம் இப்ப எல்லாருக்கும் வருது. எனக்கு கூட நேத்து காய்ச்சலா இருந்தது. நாட்டு வைத்தியர்கிட்ட போய் மாத்திரை வாங்கிட்டு வந்து போட்டேன், அப்பதான் சரியா போச்சு. உங்க அம்மாவையும் நாட்டு வைத்தியர்கிட்ட போய் மாத்திரை வாங்க சொல்லு. இப்படி சொன்ன புல்புல் பிறகு 10 ரூபாய் பணத்தை எடுத்து குக்கு கிட்ட கொடுத்தது. அதை வாங்கின குக்கு உடனே சாகர்புரா கடையை நோக்கி பறந்து போனான். அங்கிள், எனக்கு 10 ரூபாய் சிப்ஸ் பாக்கெட் ஒன்னு கொடுங்க. குக்கு, உங்க அம்மா இந்த மாதிரி சிப்ஸ் பாக்கெட் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் எப்படி உனக்கு இன்னைக்கு சிப்ஸ் பாக்கெட் வாங்க பணம் கொடுத்தாங்க? அதுவா அங்கிள், இன்னைக்கு நான் ஸ்கூல்ல நடந்த மிட்டம் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கேன். அதனாலதான் எங்க அம்மா எனக்கு 10 ரூபாய் பணம் கொடுத்தாங்க. குக்கு இப்படி சொன்ன உடனே சாகர்புரா ஒரு சிப்ஸ் பாக்கெட்டை எடுத்து குக்கு கிட்ட கொடுத்துச்சு. அதை வாங்கின குக்கு வேக வேகமா பறந்து நதிக்கரைக்கு போனான். நதிக்கரைக்கு போன குக்கு அந்த சிப்ஸ் பாக்கெட்டை பிரிச்சு ரொம்ப ஆனந்தமா சாப்பிட ஆரம்பிச்சான். இப்படியே 2 நாட்கள் ஓடுச்சு. பிறகு ஒரு நாள் குக்கு ரீட்டா ஆண்டி வீட்டுக்கு போனான். இப்படி போன குக்கு ரீட்டா ஆண்டி கிட்ட போய் சொல்லி 10 ரூபாய் பணத்தை வாங்கினான். பிறகு வழக்கம் போல சாகர் கடைக்கு போன குக்கு சிப்ஸை வாங்கிட்டு நதிக்கரையில போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சான். குக்கு இப்படி தொடர்ந்து அந்த காட்டுல இருந்த பறவைகள் கிட்ட போய் சொல்லி 10 ரூபாய் வாங்கி அதுல சிப்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். குக்கு இப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் குக்கு தன்னோட வீட்டுக்கு வந்தப்ப அவங்க அம்மா சோனா குருவி உண்மையிலேயே காய்ச்சல் வந்து படுத்திருந்தது. அம்மா, என்னாச்சுமா உங்களுக்கு? ஏன் இன்னும் கூட்லயே படுத்திருக்கீங்க? குக்கு, எனக்கு தலையெல்லாம் பாரமா இருக்கு, காய்ச்சல் வேற அடிக்குது. இந்த சமயம் பார்த்து மருந்து வாங்க வீட்டுல பணம் இல்ல. நீ சீக்கிரமா புல்புல் ஆண்டி வீட்டுக்கு போ. நான் கேட்டாலும் 10 ரூபாய் வாங்கிட்டு வா. நான் போய் மருந்து வாங்கிட்டு வரேன். அம்மா சொன்னதை கேட்ட குக்கு அமைதியா உட்கார்ந்துருந்தான். ஏன்னா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவன் ஏற்கனவே புல்புல் ஆண்டி கிட்ட பணம் வாங்கியிருந்தான். பிறகு வீட்டை விட்டு வெளியில பறந்து போன குக்கு ஒரு மரத்துல போய் உட்காந்து இப்படி யோசிக்க ஆரம்பிச்சான். இப்ப என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. புல்புல் ஆண்டி கிட்ட போய் இப்ப நான் பணம் கேட்டேன்னா அன்னைக்கு நான் செஞ்ச திருட்டுத்தனம் வெளியில வந்துரும். அப்புறம் அம்மா என்ன திட்டுவாங்க. அன்னைக்கு நான் புல்புல் ஆண்டி கிட்ட போய் சொல்லி பணம் வாங்கியிருக்க கூடாது. இப்படி நினைச்ச குக்கு பிறகு மறுபடியும் வீட்டுக்கு பறந்து போனான். வீட்டுக்கு போனதோ குக்கு தன்னோட அம்மா கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சான். ஒரு பொய்ய மறைக்க 1000 பொய் சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரிதான் சொன்ன பொய்ய மறைக்கிறதுக்காக இப்ப குக்கு மறுபடியும் பொய் சொல்ல ஆரம்பிச்சான். அம்மா, புல்புல் ஆண்டி வீட்ல இல்ல, அவங்க வீடு பூட்டி இருக்கு. அப்படியா? அப்படின்னா ரீட்டா ஆண்டி வீட்டுக்கு போ. ரீட்டா ஆண்டி வீட்டுக்கு போய் அம்மா பணம் கேட்டேன்னு சொல்லி வாங்கிட்டு வா. அம்மா இப்படி சொன்னதோ குக்கு மறுபடியும் வீட்டை விட்டு கிளம்பி வெளியில பறந்து போனான். இப்படி வெளியில போன குக்கு மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சான். இப்ப என்ன பண்றது? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ரீட்டா ஆண்டி கிட்ட ஏற்கனவே பணம் வாங்கியிருக்கேன். இப்ப மறுபடியும் அவங்க கிட்ட போய் கேட்க முடியாது. இந்த சமயத்துல புல்புல் சோனா குருவி வீட்டுக்கு வந்துச்சு. சோனா, கொஞ்சமா மஞ்சத்தூள் இருந்தா கொடு. நேத்து கடைக்கு போனப்பவே வாங்கணும்னு நினைச்சேன், ஆனா வாங்க மறந்துட்டேன். ஆமா, நீ இன்னும் படுத்திருக்க, உன் உடம்பு இன்னுமா சரியாகல? புல்புல் அக்கா, எனக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு வர சொல்லி குக்கு அனுப்புனேன். ஆனா அவன் உங்களோட வீடு பூட்டி இருக்குன்னு சொன்னான். நீங்க வீட்டுக்கு எப்ப வந்தீங்க? என்னது, என்னோட வீடு பூட்டி இருந்துச்சா? இல்ல சோனா, காலையில இருந்து வீட்ல தானே இருக்கேன். அப்புறம் 4-5 நாளைக்கு முன்னாடியே உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி மருந்து வாங்கறதுக்காக குக்கு என்கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு வந்தான். உன்னோட உடம்பு இன்னுமா சரியாகல? புல்புல் சொன்னதை கேட்ட சோனா குருவி அதிர்ச்சி ஆயிடுச்சு.
எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் காய்ச்சல் வந்திருக்கு. அப்புறம் குக்கு எதுக்காக எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி பணம் வாங்கியிருக்கான். என்ன சொன்னா சொல்ற? அப்ப 4-5 நாளைக்கு முன்னாடி உனக்கு காய்ச்சல் இல்லையா? அப்படின்னா குக்கு என்கிட்ட பொய் சொல்லியா பணம் வாங்கிட்டு வந்தான்? இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப ரீட்டாக்குள்ளே சோனா குருவி வீட்டுக்கு வந்துச்சு. என்ன புல்புல், நீ எப்போ சோனா வீட்டுக்கு வந்த? சோனா, நீ என்ன இன்னும் படுத்திருக்க? உனக்கு வந்த காய்ச்சல் இன்னும் சரியாகலையா? பிறகு புல்புல் அங்க நடந்த கதை எல்லாத்தையும் ரீட்டா கிளிக்கிட்ட சொல்லுச்சு. அப்படியா? நேத்து தான் குக்கு என் வீட்டுக்கு வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி 10 ரூபாய் பணம் வாங்கிட்டு வந்தான். இதையெல்லாம் கேட்டு சோனா குருவி கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சது. ரீட்டா ஆண்டி வீட்டுல பணம் கேட்க போன குக்கு அப்பதான் தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்தான். குக்குவை பார்த்ததும் சோனா குருவி கண்ல இருந்து வந்த கண்ணீரோட அளவு அதிகமாயிடுச்சு. குக்கு, நீ கூட பொய் சொல்லுவியா? நீ இப்படி பொய் சொல்லுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு. எல்லாரும் வீட்டுக்கு வந்து நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. நீ குடுவா இப்படி எல்லாம் நடந்துப்ப? என்னால நம்பவே முடியலடா. அம்மா அழுதுட பார்த்த குக்குவோட கண்ல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சது. அம்மா, என்ன மன்னிச்சிடுங்கம்மா. இப்ப நான் சத்தியம் பண்றேம்மா, இதுக்கப்புறம் என்னோட வாழ்நாள்ல எதுக்காகவும் உங்ககிட்ட பொய் சொல்லவே மாட்டேன். ஜக்கு நடந்துகிட்ட விதத்தை பார்த்துட்டு நானும் அப்படி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். குக்கு, எது நல்லது எது கெட்டதுன்னு உனக்கு தெரியும். மத்தவங்க நடந்துக்கிறத பார்த்து நாமும் அந்த மாதிரி நடந்துக்க கூடாது. உன்னோட அம்மா சத்தியத்தை நம்புறவர். என்னோட குழந்தைய நீயும் அப்படிதான் வரணும்னு ஆசைப்படுறேன். இப்படி அம்மாவும் பையனும் பேசிக்கிட்டு இருக்கப்ப புல்புலும் ரீட்டாக்கியும் சோனா குருவிக்கு மருந்து வாங்கிட்டு அங்க வந்தாங்க. தன்னோட வீட்டுக்கு வந்த புல்புல் ஆண்டியையும் ரீட்டா ஆண்டியையும் பார்த்து அவமானப்பட்ட குக்கு தன்னோட தலைய குனிஞ்சுக்கிட்டான். குக்கு, ஏன் தலைய குனிஞ்சுக்கிட்ட? தலைய நிமித்தி இவங்க 2 பேரையும் பாரு. நான் செஞ்சது தப்புன்னு இவங்க 2 பேர்கிட்டயும் சாரி சொல்லு. அப்பதான் உன்னுடைய மனசுல உள்ள இருக்கும் போகும். புல்புல் ஆண்டி, ரீட்டா ஆண்டி, நீங்க 2 பேரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் இதுக்கப்புறம் என்னோட வாழ்நாள்ல எப்போதுமே பொய் சொல்ல மாட்டேன். குக்கு, நீ எங்க கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்கணும்னு தேவையில்லை. உங்க அம்மாவை பாரு. உங்க அம்மா உன் மேல வச்சிருக்க நம்பிக்கையை நீ நினைச்சு பார்த்தாலே உன்னால எந்த தவறும் செய்ய முடியாது. இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் குக்கு யாருக்கிட்டையும் எந்த பொய்யும் சொல்றது இல்ல. பொய் சொல்லிக்கிட்டு இருந்தப்ப மனசுல ஒரு இனம் புரியாத பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்ப அப்படியெல்லாம் இல்ல. நிம்மதியாவும் சந்தோஷமாவும் வாழ ஆரம்பிச்சான். குழந்தைங்களா, நீங்களும் இந்த மாதிரி உங்க அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் பொய் சொல்லாதீங்க. பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களால நிம்மதியான அழகான வாழ்க்கைய வாழவே முடியாது.